சூழ்நிலையை அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதையெல்லாம் அப்படியே ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று முதல் நீங்கள் இந்த மனவளக்கலை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் ஜபங்களையும் மனசிலே நிலைநிறுத்தி அதை அப்படியே தொடர்ந்து அனுசரித்து வருவீர்களாமா ஏழைகளும் குருவர்களும் உங்களுக்கு அப்படியே துணை நிற்கும். நீங்கள் எதை எதை நினைத்து இனிமேல் வாழ்க்கையை துவங்க இருக்கிறீர்களோ அதற்கு அந்த இறைவனுடைய ஆசையும் குருவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு அப்படியே பக்கபலமாக இருக்கும். இதை மறவாது நீங்கள் அனுதினமும் இந்த பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். பக்கத்துல அறந்தாங்கியிலையோ நீங்க எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே விசாரிச்சு பாருங்க. அங்கெங்க மையங்கள் இருக்கும், மன்றங்கள் இருக்கும். நீங்க தாராளமாக இங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பயிற்சி தான், இப்ப ஆரம்ப பயிற்சி தான் கொடுத்துருக்கோம். தாராளமா நீங்க இதன் மரத்துல இருக்குது, நீங்க நம்மளுடைய பச்சைக்காய் மன்றத்தில் இருக்குது, வாக மரத்துல இருக்குது, ஆம்பேர் கோயில் இருக்குது, அரசர் குளத்துல இருக்குது, வடமேற்குலாம் இருக்குது. அங்கங்க மனவளக்கலை மன்றம் தவமையை எங்க இருக்கு நீங்க கேட்டுக்கிட்டு அங்க போனா உங்களுக்கு அங்க எந்த விதமான கட்டணமும் இருக்காது. மறுபயிற்சிக்கு வந்துட்டேன் ஐயா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த பயிற்சியை மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 பக்கபலமாக இருக்கும். நாங்க தான் வயதான காலத்துல அந்த பயிற்சியில் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. உங்களை மாதிரிலாம் நாங்க சின்ன வயதிலும் எடுத்திருந்தா பாடி எனக்கெல்லாம் வயது நேற்று கிட்டத்தட்ட 70 வயசாயிடுச்சு. எப்படி இருக்கிறோம் பாருங்க, திருச்சி பூஜை வச்சு படையெடுத்துதா. அது மாதிரி நீங்க எல்லாரும் இந்த வருங்காலம் உங்க கையில தான், சரியா? அதுக்கு எதிர்நோக்கி வரக்கூடிய ஆற்றல்களை கைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது அப்படியே முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொண்டு இந்த நம்ம உங்களை உங்க குடும்பத்தை இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு எல்லாம் வந்த இளைஞரும் குருவர்களும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று குருவையும் அருளையும் வேண்டிக் கொள்கிறேன். அருள் பேராற்றலின் கருணையினால் நீங்கள் அனைவரும் உடல்நலம், நீளாய்வு, நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஒற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட பயிற்சி என்ன பயிற்சின்னு தெரியுமாப்பா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, எதற்கான பயிற்சி? 1 உடலுக்கானது, 2 உயிருக்கானது, 3 மனதுக்கானது. கங்காரு தேர்வு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கங்காரு முட்டி எப்படி வளர்க்கும்? கண்ணோட ஒட்டி வச்சிருக்கோம். இத நீ எப்படி எல்லாம் எடுத்துக்கோ, சொல்ல வேண்டியது கடமை சொல்றோம். இந்த பயிற்சிகளும் அவங்க கொடுத்த இந்த தீட்சைகளும் நம்மளுடைய தாய் கங்காரு நம்ம எல்லாம் குட்டியா மாறி அதை அம்மா இருக்கு பிடிச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை நீ யாரெல்லாம் கை பிடிச்சுக்கிறியோ கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில ஒழுக்க பிள்ளைவனா இருப்ப, செல்வ பிள்ளைவனா இருப்ப. எல்லா செல்வங்களும் பெற்று ஒன்னு அடுத்தவங்க பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு உன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும் உனக்கு.